கண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெரும் தேர்க்கு அச்சாணி அன்னார் உழைத்துன்னு திருவள்ளுவர் சொல்லார். ஆனால் நீங்கள் ஆன்மீகத்தில் இருக்கிற யாரை பார்த்தாலும் அவங்களுடைய வெளிப்படையான தோற்றத்தை வச்சு எடை போடாதீங்க. எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குங்கிற மாதிரி நான் ஏமாறாமல் உருப்பட்டதுக்கு ஒரே காரணம், ரொம்ப பிச்சைக்காரங்களை மாதிரி உட்காண்டிருக்கிற நிறைய மகான்களை நான் புரிஞ்சுக்கிட்டு கிட்ட போனேன். இல்லைன்னா என்னாவது, இந்த பெரிய மடாதிபதிகள் தோரணையில் இருக்கிறவங்ககிட்ட தான் நம்ம போய் டைம் வேஸ்ட் பண்ணிடுறோம். நீங்கள் உண்மையாகவே சீரியஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆள் கிடைக்கும். ஆனால் அவங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஆசிரமம் மடம் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. எவ்வளோ பேர் சாதாரணமாக இருப்பாங்க, ஒரு கோயில் வாசலில் உட்காந்துருப்பாங்க, பிச்சைக்காரன மாதிரி உட்காந்துருப்பாங்க, குப்பை பொறுக்கிறவன மாதிரிலாம் உட்காந்துன்னு இருப்பாங்க. எப்படி அவங்கள அடையாளம் கண்டுபிடிக்கிறதுனா, நீங்கள் தியானத்தில் ஒரு சில நிலைகளை தொட்ட போது அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட போனீங்கன்னா உங்களை இந்த 4வது சக்கரத்தில் அதனுடைய வைப்ரேஷன் ஃபீல் பண்ண முடியும். ஒரு ஃபிசிக்ஸ் லேபில் எலக்ட்ரிசிட்டியோட இன்டென்சிட்டி அம்மீட்ரு காட்டும். அது மாதிரி நீங்கள் ஒரு எம்மீட்ரு வச்சுருக்கீங்க சிஸ்டத்தில். இதில் வரக்கூடிய மின்காந்த அதிர்வலைகளை வச்சு அந்த ஆள்கிட்ட ஏதோ சரக்கு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் நீங்கள் ப்ரிப்பேர்ட் ஆகாத வரைக்கும் அவங்கள உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, ஏமாந்துடுவீங்க. 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். இங்கே மெட்ராஸில் காளிகாம்பாள் கோயிலுக்கு பக்கத்தில் லிங்கிச்சீட்டு ஸ்ட்ரீட் இருக்குது. அங்கே ஒரு பெரிய மகான் இருந்தார், அருள்வழி சித்தர். நாங்கள் பேர் வைக்கிறோம். எந்த மகானும் அவன் பேரெல்லாம் சொன்னதாக சரித்திரமே இல்லை இது வரைக்கும். நம்மளா சொல்கிறது தான் சொரக்கா சாமியார், பச்சை வேஷ்டி சாமியார்னு ஏதாவது சொல்லிட்டு. ஸோ அவர் தலையில் ஒரு முண்டாசை கட்டின்னுட்டு குத்துக்கால் வச்சுன்னு இருப்பார், சற்று போட மாட்டார், ஒரு அழுக்கு வேஷ்டி கட்டின்னு இருப்பார். நீங்கள் அவரை பார்க்க போனீங்கன்னா பக்கத்தில் ஒரு டீ கடையில் சாமிக்கு டீன்னு சொல்லணும். அவர் அந்த ரிங்காக இருக்கும் இல்லையா, அதில் ஒரு 4 கப்பு டீ, ஒரு 6 எம்டி கிளாஸ் வச்சு ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு கொடுப்பான். அந்த டீ கடை பையன் கொண்டு போகக்கூடாது, நீங்களாக கொண்டு போய் வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு திமிர் இல்லைன்றது அவர் ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கிறாரு. அதை தேடுகிறவனுக்கு ஆங்காரம் இருக்கக்கூடாது. அடக்கம் அமருள் உய்க்கும் அடங்காமை ஆறுகள் உய்த்து விடும். அதை கொண்டு போய் அவர்கிட்ட வச்சிங்கன்னா அவர் எத்தனை பேர் இருக்கான்னு பார்த்து அத்தனை கப்பில் டீ ஊற்றுவார். ஆளுக்கு ஒரு டீ கொடுப்பார். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்து கொஞ்சம் பண்ணி இப்படி ஆகாசத்தை பார்த்து, அதுதான் மானசீக பூஜை. வெளியே எதுவும் சொல்ல மாட்டார். நீங்கள்லாம் டீ குடிக்கணும். அவருடைய பாஷை ரொம்ப அற்புதமான பாஷை. இப்போ பூமியில் இருக்கிற தண்ணி தான் நீராவியாகி மேலே போய் மேகமாகுது. அந்த மேகம்தான் திருப்பியும் மழையாக வருது. அதனால் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒளி ஆத்மா இந்த உடம்பை விட்டு மேலே போகுது. ஸோ அங்கே எத்திரியல் லேயர்னு சொல்கிறோம். ஒளி மண்டலத்தில் நாமளும் போகிறோம். போயிட்டு எப்படி மேகம் மழையாக வருதோ அந்த மாதிரி சில காலத்துக்கு பின்னால் புதிய அனுபவங்களை நுகர்வதற்காக வேறு உடலை தேடி நம்முடைய ஒளி வருகிறது, பூமிக்கு இறங்கி வருது. அதனால் ஆத்மாவுக்கு அந்த சாமியார் வைக்கிற பேர் மேக நீர். ரொம்ப அழகான வார்த்தை அது, மேக நீர். ஸோ இப்போ யாருன்னா போகிறாங்கன்னு வைங்களேன், அவங்க யாருன்னு அவர் சொல்லுவார். ஆனால் நமக்கு அந்த பாஷை தெரியணும். ஒரு அம்மா இருந்தாங்க, சாது கிருஷ்ணவேணி அம்மான்னு பொதிகமலையில் இருந்தாங்க. கல்யாண தீர்த்தம்னு அகஸ்தியர் கல்யாண கோலத்தில் தரிசனம் கிடைத்த இடத்துல இருந்தாங்க. அவங்கள நான் ஒரு நாள் கோயிலுக்கு கூட்டின்னு போய்ட்டு அந்த வழியாக கூப்பிட்டு போகிறேன். அப்போ அந்த அம்மாவை பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, அந்த காலத்து, இப்படி தான் பேசுகிறார், அந்த காலத்து ஔவையார் என்ன மேக நீர அப்படின்னு. அவர் அந்த அம்மா ஔவையாராக இருந்தா அந்த காலத்தில் அப்படின்னு அர்த்தம் அது. ஸோ இப்படி அவங்க சொல்கிறதில்ல நம்ம புரிஞ்சுக்கினே இருக்கணும். இப்போ நீங்கள் போயினே இருப்பீங்க, கூற்று 78 32 அப்படின்னு சொல்லி உன் பழைய பிறவி ஒன்று சொல்லுறாரு. உனக்கும் பழைய பிறவி தெரிஞ்சால் அவர் சொல்கிறது உனக்கு லிங்க் ஆகிடும். இல்லைன்னா அவர் என்ன சொல்கிறாரு நமக்கு புரியவே புரியாது. இதெல்லாம் ஆன உடனே அவர்கிட்ட 10 பைசா 20 பைசா ஏதாவது இருக்கும், அதெல்லாம் எடுத்து ஒரு ஜோபியில் போடுவார். இதுதான் அவருடைய வழிமுறை. ஆனால் ரொம்ப பெரிய நிலை அவருக்கு, ரொம்ப பெரிய நிலை. நான் முதல்ல அவர்கிட்ட போனேன். போகிற போது என்னை பார்த்து அவர் என்ன தெரியுமா சொன்னார், அந்த காலத்து நடராஜன் மேக நீரா. நடராஜர், கோவிந்தராஜர், சுந்தரராஜர், தியாகராஜர் எல்லாம் உன்ன மாதிரி என்ன மாதிரி இந்த உலகத்தில் மனுஷ உடம்புக்குள்ளே ராஜாக்களாக இருந்தவங்க. அவங்க உடம்புக்குள்ளே கடவுள் தன்மை இருந்தது. அதனால் அந்த காலத்து நடராஜன் மேக நீர அப்படின்னாரு. ஒரு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு போனேன். போன உடனே யாரும் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட துட்டு கொடுத்து அவரே இந்த தலைக்கு தேய்க்கிறது, கண்ணில் விடுறது, காதில் விடுறதெல்லாம் வாங்கின்னு வந்தார். என்னை மடியில் படுக்க சொல்லிட்டு கண்ணுக்குள்ளே ஐ ட்ராப்ஸ் விட்டு இப்படி கண்ணை தேய்ச்சி விட்டார். இப்படி தலையை வச்சு இயர் ட்ராப்ஸ் போட்டு இப்படி தேய்ச்சி விட்டு ஒரு அழுக்கு துணியை வச்சார் தலைக்கு. இப்படி இன்னும்
முதுகில் இந்த பெண்டெல்லாம் நிமித்திட்டேன், இன்னிலிருந்து உனக்கு கண்ணு நல்லா தெரியும், காது நல்லா கேட்கும் அப்படின்னாரு. எனக்கு புரியும் ஓரளவு, ஏன்னா நான் 1984 ஞானத்துக்கு வந்துட்டேன். அதனால் என்ன மகான்கள் பண்ணுறாங்கங்கிறது தெரியும். அதுதான் அவர் சொன்னது, இன்னிலேருந்து கண்ணு நல்லா தெரியும், காது நல்லா கேட்கணும். உனக்கு டிவி இல்லாமல் படம் பார்க்கலாம், எஃப்எம் ரேடியோ இல்லாமல் காதில் எல்லாம் கேட்கலான்னு அர்த்தம். நான் என்ன சாமி இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறேன், மனசுக்குள்ளே தான் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கேன், உன்னை பற்றி இந்த ஜனங்களுக்கு ஒன்றுமே தெரியலையேன்ட்டு நான் நினைக்கிறேன். அவர் உடனே என்னை இங்கே குத்துறாரு, ஏய் இந்த ஓசி வைத்தியெல்லாம் உனக்கு தான், ஊரில் போய் என்னை பற்றி அகராதி படிக்கிற வேலை வச்சுக்காத, இதெல்லாம் ஓசி வைத்தியம் ஒன்று ஒருத்தனுக்கு தான், போய் எல்லாருக்கிட்டையும் என்னை பற்றியெல்லாம் சொல்லிடாதேன்னு அர்த்தம். இது ஒரு எக்ஸாம்பிள், எப்படி மகான்கள் இருக்காங்க. நமக்கு தலையெழுத்து ஒழுங்காக இருந்தால் அவங்கள ரீச் ஆகும், அவங்க நமக்கு ஏதாவது கொடுப்பாங்க. எந்த ஒரு சித்த புருஷனும் வெறுங்கையோடு உங்களை அனுப்ப மாட்டாங்க. நீங்களே யார் வீட்டுக்காவது போனால் ஒரு சாக்லேட்டு ஒரு ஆரஞ்சு பழமாவது வாங்கிட்டு போவீங்கல்ல, அது மாதிரி நம்மலாம் குழந்தைங்க, அவங்கெல்லாம் உட்காந்துருக்கிறதே சேர வாரும் ஜெகத்தீரே தான். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல செய்யறதுக்காக, தேடுதல் வழிகாட்டுவதற்காக தான் இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு புரியாமல் போயிடும். திருவாரூர் பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் போனீங்கன்னா கமலாலய குளத்துலேருந்து மடப்புறம்னு ஒரு இடம், அங்கே தட்சிணாமூர்த்தி சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார். அவர் நேக்கடாக இருப்பார், யாரும் அவர் பக்கமே போக மாட்டாங்க. ஸோ ஒரு உடம்பு வியாதி பிடிச்ச, தோல் வியாதி பிடிச்ச ஒரு பொம்பளை துணிஞ்சி எப்படியாவது நல்லா ஆகணும்னு சாமிக்கிட்ட போட்டான். அவர் கோபமாக என்ன அடி வேணும் அப்படின்னாரு. இவ வந்து உன் அடி வேணும் அப்படின்னா பூ அப்படின்னு துப்புறாரு. இந்த பொம்பளை உஷார், அந்த எச்சை உடம்பெல்லாம் தட்டிங்கன்னா நல்லா ஆகிவிட்டான். இதை பார்க்குறவன் என்ன நினைப்பான், நேக்கடு சாமியார்கிட்ட ஒரு பொம்பளை போகிறதே கஷ்டம், இவ போய் என்ன வேணும் உன் அடி வேணும்னு சொல்கிறா, எச்ச துப்புறானே பாவின்னு தான் தோணும். ஆனால் அப்படி தான் அவங்களுடைய வழிமுறைகள் இருக்கும். யூ கெனாட் அண்டர்ஸ்டாண்ட் சித்தார்த், எப்படி அவங்க வழி நடத்துகிறாங்கங்கிறது நமக்கு புரியாமல் போயிடலாம். இதுதான் வந்து சித்தர்களை புரிஞ்சிக்காமல் போகிறதுக்கான காரண காரியங்க. அந்த தேருக்குள்ளே ஒரு மகான் வச்சுருக்கேன், கோடி மகான் பேர். அவர் பொள்ளாச்சி பக்கத்தில் புரவிப்பாளையம்ங்கிற இடத்துல 400 வருஷம் உயிரோடு இருந்தார். நான் கிருஷ்ணவேணி அம்மா தான் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய சாமி இருக்காரு, நீ அவரை போய் பாருப்பான்னு. நான் அவர்கிட்ட போனேன். அப்போ அவருடைய வழிமுறைகள் ஒரு சாதாரண நிலையில் புரியாது ஜனங்களுக்கு. என்ன பண்ணுவார், சாப்பிடவே மாட்டார். யாருன்னா வாயில் மிட்டாய் கொண்டு போய் வச்சா இந்த பையனை கூப்பிட்டு அப்படின்னுவார், நீ கை இப்படி பிடிக்கணும், அந்த சாக்லேட்டை துப்பிடுவார், அது நீ சாப்பிட்ணும். என்னடா எச்ச கொடுக்குறான சாமியார் அப்படின்லாம் நீ நினைக்கக்கூடாது. வித்தகராகிய வேடத்தர் உண்ட ஊன் அரி அயன் மால் உண்ட வண்ணமாம். ஒரு சித்த புருஷனுடைய எச்சங்கிறது பிரம்மா விஷ்ணு சங்கரன் 3 பேரும் சாப்பிட்டதுக்கு இணையானது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதான் அவருடைய இது. யாராவது அவர் கூப்பிடாத ஆள் போனால் கொடுக்கவே மாட்டார், லாஸ்ட் வரைக்கும் வாயில வச்சு உட்காந்துருப்பார் சாக்லேட்டை. ஸோ வழிமுறைகள் வேறு. அண்ட் அவருக்கு சாப்பாடு தேவைப்படுறதில்லை. பௌர்ணமிக்கு சிவனும் பார்வதியும் போய் அவருக்கு சாப்பாடு விடுற கண்டிஷனில் அவர் இருந்தார். என்னை கூப்பிட்டு மடியில் படுக்க சொல்லிட்டு அந்த சீட்டு என் கையில் பாத்தியமா ஓதுற மாதிரி கொடுத்துட்டு அப்படின்னா அவருடைய ரூமில் ஒரு கட்டில் மாதிரி இருக்கும், அங்கே போய் படுக்க சொன்னார். அங்கே எல்லாம் ஆச்சு. வந்த உடனே தாத்தா பழனிக்கு போ அப்படின்னார். நான் அங்கேருந்து நேராக பழனிக்கு போனேன். முருகரை பார்த்துட்டு சம்பந்தியில் தியானம் பண்ணின்னு உட்காந்துருக்கேன். எனக்கு 4 அடியில் கோடிசாமி எங்கே பொள்ளாச்சிக்கிட்டு இருக்கிறாரு, அவர் பழனி கோயிலில் வந்து உக்காண்டார். ஃபிசிக்கலாக எப்படி கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு நெத்தி கண்ணை திறந்தாரோ அந்த மாதிரி எனக்கு அன்றைக்கி அவர் நெத்தி கண்ணை திறந்தார் பழனி கோயிலில் வச்சு. அப்போ அவர் மறைஞ்சி அந்த இடத்துல 4 அடியில் ஒரு தங்க லிங்கம், அதில் எல்லா விதமான கல்லும் பளிச்சுங்கிற மாதிரி நவரத்தனங்கள், அப்படி ஒரு தரிசனம் வந்து. அங்கேருந்து நான் திருப்பியும் பொள்ளாச்சி வந்து புரவிப்பாளையம் போனேன். சாமி பழனிக்கு போக சொன்னீங்க, அங்கே போனால் அங்கேயும் நீங்கள் தாங்கிறீங்கன்னு. நான் இப்படி தான் பேசுவேன் சாமியார்கிட்டலாம், பயமே கிடையாது. பழனிக்கு போக சொன்னீங்க, அங்கே போனாலும் நீங்கள் தான் சாமி இருக்கிறீங்கன்னு. அவர் நான் தான் முருகன். அப்போ எவ்வளோ பெரிய நிலையில் அவங்க உட்காந்துருக்காங்க இல்லையா. அவரே முருகனுங்கிற ஒரு நிலையை தொட்டுட்டார் அவர். இப்படி பல மகான்கள், நான் பார்க்காத மகான்களே இல்லை. ஏதோ என்னுடைய பூர்வ புண்ணியம், நிறைய மகான்களை பார்த்துருக்கேன். யாரும் நம்ப கூட மாட்டாங்க, அப்படிப்பட்ட மகான்களெல்லாம் நம்ம பார்த்துருக்கு வாய்ப்பு. காட்டில் மோட்டில் அங்கே எங்கள் கோகையில் உட்காந்துக்கிட்டு அப்படியெல்லாம் ஒரு அனுபவங்கள் வந்ததுனால இன்றைக்கி கொஞ்சம் புக்கு படிக்கலைன்னாலையும் நமக்கு ஓரளவு எல்லாத்த பற்றியும் தெரியுங்கிற மாதிரி ஒரு அனுபவ பூர்த்தியாக கற்றுக்கொண்டது. அவங்களெல்லாம் பார்த்து நம்ம கிரகிச்சு கொண்டது, இப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இங்கே திருவண்ணாமலை பக்கத்தில் மங்கலம்னு ஒரு கிராமம், அவளூர்பேட்டை பக்கத்தில். அங்கே 3 ஜடை, அந்த ஜடை வந்து 10 அடி இருக்கும் ஒன்றும். கை விரல் நகல்லாம் 1 அடி இருக்கும்.
அவர் பூண்டி மகானுடைய காற்றை வாங்கிட்டு ஒரு 12 வருஷம் திண்ணையில் உக்காந்துட்டார். திருவண்ணாமலைக்கு மலை சுத்த போனவர் வந்து திண்ணில் வீட்டு திண்ணை உட்காந்து 7 விவசாயி, கல்யாணம் ஆகி 2 குழந்தைலாம் இருக்குது. ஸோ அவருடைய பாஷை வித்தியாசமாக இருக்கும். இப்போ இப்படி உட்காந்து இருப்பார். யாருன்னா போய் சாமி வேலை கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்ச நேரம் இப்படி கண்ணு வச்சுடுவேன். யானை மேலே அம்பாரி வச்சு அனுப்பிட்டேன், குந்தின்னு போ அப்படின்வார். உனக்கு வேலை கிடைக்குங்கிறது அப்படின்னு சொல்கிறார். யானை மேலே அம்பாரி வச்சு அனுப்பிச்சிருக்கேன், குந்தின்னு போனால் உனக்கு வேலை கிடைக்கும்னு அர்த்தம். சாமி பணத்தில் ரொம்ப கஷ்டமாகுது அப்படின்னா, மல்லிகைப்பூ பூத்து குலுக்குது, கொண்டையில் வச்சு குலுக்கு அப்படின்வார். மல்லிகைப்பூன்னா சித்தர்கள் பாஷையில் துட்டு கிடைக்கும். இப்படி இருக்கும் அவர் சொல்கிறதெல்லாம். நான் அங்கே போனோடனே என்ன வேணும்னாரு. நான் கேட்டேன், எனக்கு என்ன வேணும்னு தெரியாதா சாமின்னு. அங்கே போய் உட்காரு அப்படின்னாரு. ஸோ அவருக்கு நேர் எதிரில் ஒரு செவத்தில் சாஞ்சி உட்காந்து தியானம் பண்ணியிருந்தேன். அப்புறம் கூப்பிட்டு நீ சிவயோகம் கேட்ட, உன் நெஞ்சத்தில் பஞ்சாமிரத்தை தடவிட்டேன், போய் நக்கி துண்ணுன்னு அப்படின்னாரு. சிவயோகத்தை நான் உனக்கு ப்ளஸ் பண்ணியிருக்கேன், நெஞ்சத்தில் தடவிட்டேன், அதனாலே அதை நக்கி துண்ணுன்னா ஐ ஹவ் பிளஸ்ட் யூ வித் தி தாட் ஆஃப் லார்ட் சிவான்னு அர்த்தம். இப்படி பல மகான்கள், மாயம்மான்னு ஒருத்தர் இருந்தாங்க, கிருஷ்ணவேணி அம்மா இருந்தாங்க, சிவபிரபாகர் சித்தியோகி இருந்தார், இப்படி நிறைய சித்தர்கள் இருந்தாங்க. நீங்கள் அவங்களெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க. இப்போ யாருமே இல்லை, அவங்கெல்லாம் போட்டாங்க. எல்லாம் ஃபிசிக்கலாக இருந்தாங்க, இந்த ஒரு 10 வருஷத்துக்குள்ளே இருந்தாங்க. இப்போ எல்லாம் போயிட்டாங்க. எவ்ரி ஒன் ஹஸ் லெஃப்ட். திருப்பியும் வேறு உடம்புல வந்தால் உண்டு, இல்லை பேக்கப் பண்ணி போயிருப்பாங்க. ஸோ சொல்லவே முடியாது யாருக்கிட்ட என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. வி ஷுட் ஹாவ் ஓப்பன் மைண்ட். எங்கே வேணாலையும் அறிவு இருக்கும், ஞானம் இருக்கும்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த ஓப்பன் மைண்ட் இருக்கணும். இல்லைனா நான் வந்து ஒரு டிஓ ஆகிறேன், ஹெச்எம் ஆகிறேன், சிஓ ஆகிறேன், இல்லை கார்பரேட் கம்பெனியில் எக்ஸிக்யூட்டிவ் ஆகிறேன், இந்த ரோடு ஓரத்தில் உட்காந்துக்கிறேன், இந்த பரதேசி சாமியார்கிட்ட நான் உட்காந்தா மற்றவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க நீ நினச்சேன்னா உனக்கு கிடைக்காது. அந்த அகங்காரத்தை தூக்கி குப்பையில் போட்டுட்டு போகணும், அப்போ கிடைக்கும். அவங்க அந்த டெஸ்ட் தான் வைப்பாங்க. அவங்க உங்கள்கிட்ட காசு கேட்கல, பணம் கேட்கல, எதுவும் கேட்க மாட்டாங்க. பாத்திரம் எறிந்து பிச்சை எடு. ஒரு பாலை ஊற்றணுன்னா பாத்திரம் நல்லா கழுவி இருந்தால் தான் பால் ஊற்றணும். கழுவாத பாத்திரத்தில் பால் ஊட்டினா பாலும் திரிஞ்சிடும். அந்த மாதிரி அவங்க ஆளை எடை போட்டுட்டு அவங்க கன்வின்ஸ் ஆனால் கொடுப்பாங்க. ஆனால் அவங்க கொடுக்கணும்னு நினச்சிட்டாக்கா அதுக்கப்புறம் நீ 10 வருஷம் தவம் பண்ணுறதும் ஒன்று தான், அவங்ககிட்ட 10 நிமிஷத்தில் வாங்கின்னு வர்றதும் ஒன்று தான். அப்படிப்பட்டவர்கள் இருந்தார்கள், மிகப்பெரியவர்கள் இருந்தார்கள். இப்போ இல்லை, ரொம்ப ரேர் ஆகிட்டாங்க. இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு எனக்கே ஒரு 3-4 பேர் கூட தேர மாட்டாங்க. ஏன்னா அறிந்து வைத்திருக்கிறவர்களில் 3-4 பேர் கூட கிடையாது. எல்லாம் போயிட்டாங்க, இந்த ஜனங்கக்கிட்ட பட முடியாமல் ஓட்டாங்க. உங்களுடைய ஆராய்ச்சிக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சித்தர்கள் ஒடுங்கி இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்களாக போங்க. இப்போ பழனி இருக்குது, சிதம்பரம் இருக்குது, அந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் போகிற போது உங்களுக்கு அங்கே நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க சித்தர்கள் கண்ணுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. தேடுவது உண்மை எனில் உண்மையில் அது கிடைக்கும். நீங்கள் தேடுறது கரெக்டாக இருந்தால் கட்டாயம் உங்களுக்கு அது கிடைச்சே தீரும். ஸோ நிறைய இடம் இருக்குது. எப்போயாவது கொஞ்சம் தனியாக இருங்க. தனிமை கண்டது உண்டு, அதிலே சாரம் இருக்குதம்மா அப்படின்னா. இனிதி ஏகாந்தம் இனிதுன்னு சொன்னால் சாலிட்யூட் இஸ் பிளிஸ்னாங்க. குடும்பத்தில் இருங்க, எல்லாம் அன்போடு இருங்க, குழந்தை மனைவிக்கிட்டெல்லாம். ஆனால் எப்போயாவது ஒரு 3 நாள் அந்த மாதிரி உங்களுக்கு நேரம் கிடைக்கிற போது எங்கேயாவது போய் உட்காந்துருங்க தனியாக. அது மாதிரி நிறைய இடம் இருக்குது. கன்னியாகுமரி பக்கத்தில் மருத்துவாள் மலைன்னு ஒரு இடம் இருக்குது. அப்புறம் நான் இங்கே வள்ளியூருக்கு பக்கத்தில் திருக்குறுங்குடி மலை நம்பி கோயில்னு இருக்குது, மகேந்திரகிரின்னு ஒன்று இருக்குது, இங்கே வள்ளிமலை இருக்குது. அது மாதிரி நிறைய நல்ல இடங்கள்லாம் இருக்குது. எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஒரு 3 நாள் அப்படி உட்காந்துட்டே இருக்கணும். எந்த தாட் வேணாலையும் வந்துட்டோம், அதை பற்றி அவாய்ட் பண்ண தேவையில்லை. அந்த இடங்களுக்கு போயிட்டு நம்ம அந்த சர்ச்சில் இருக்கோன்னாவே நமக்கு கண்ணுக்கு தெரியாத பல சக்திகள் கைட் பண்ணுவாங்க, நமக்கு வழி காட்டுவார்கள். நிறைய படிங்க. இந்த தியரிஸ் படிக்கிறத விடவும் மகான்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படியுங்கள். அப்போ தான் நமக்கு புரியும் அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு தேடினாங்க. அந்த அப்ரோச் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு கிராமர் படிக்கிறத விட கவிதை படிக்கிற மாதிரி அது மகான்களுடைய வாழ்க்கை வரலாறு ரொம்ப நமக்கு கைட்லைனில் இருக்கும். அது மாதிரி நிறைய இருக்குது, அதெல்லாம் படிங்க.